அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். Hi, ma'am. Ada surprise delivery juga. Dengan tiket yang saya, ada surprise lah. Jadi gift lah man dulu. Kalau besar besar baru saya. First. Busy yo? Iya kan later kan itu. Okay, happy married life and then sister okay. யாராருக்கு மட்டும் guessing இருக்கா? கையோட விடுவா மாட்டேன். ஓகே யாரா இருக்கும் பிரதர்? சரியாதா? சரியாதா? அது கிஃப்ட் என்னென்ன கிஃப்ட் வந்து சொல்லி வச்சு கெஸ் பண்ணுங்க. அப்படி எல்லாம் இல்ல கெஸ் பண்ணுங்க கிஃப்ட் இதெல்லாம். யாரோட ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணி சொல்லுங்க. கிஃப்ட் இதெல்லாம். பொதுவா எல்லாரும். அப்படி யாருமே இல்லையே. பொதுவா எல்லாரும் மட்டும் வேற இல்ல. ஒரு பர்சன் டே தான் உங்களுக்கு கிஃப்ட் வந்துருக்கு. ஒரு ஆட்கள் உங்களுக்கு அதோட ஃபேமிலியா சேர்ந்து உங்களுக்கு செய்வீங்க சர்ப்ரைஸ். சிஸ்டர் உங்களுக்கு தான் பிஸியோ இல்லை டயர்டோ என்ன கலைப்பாவா நல்லா கலைப்பாவா நல்லா கலைப்பீங்க இந்த அக்காவே சொல்லிட்டேன் நல்லா கலைப்பீங்க சரி ஓகே சாக்லேட் பிடிக்குமா யாருக்கு பிடிக்கும் அப்புறம் அடிபாடா அப்படி இல்லாம எனக்கு வேணாம் உங்களுக்கு தான் ஓ அதையுமே யோசிக்கிறீங்க என்ன பண்ணீங்களா நீங்க ஓகே சேர்ந்து தான் பண்ணணும் சரி அதில் வைங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் நீ கிஃப்ட் அனுப்பியிருக்கிறேன் அப்போ சேர்ந்து தான் பண்ணணும் திருப்பியும் சொன்னேன் அவர் உங்களை விட்டு போக மாட்டார் கைசே பிடிங்க ஓப்பன் பண்ணுங்க உங்களுக்கு தான் வந்த கிஃப்ட் வைஃப் சொல்லணும் ஓப்பன் பண்ணுங்க வந்து சொன்னா ஓப்பன் பண்ணுவீங்களா என்ன இது பர்சன் பேக்கும் கிஃப்ட் பண்ணிருக்காங்க சரி அதை வைங்க கிஃப்ட் எல்லாம் வடிவா வாங்குறீங்க ஆனா யார் அனுப்பினு தான் கேஸ் பண்ணல கிஃப்ட் அனுப்பினா உண்மையா பாவம் கவலைப்பட போயிடணும் நீங்க அவங்களுக்கு சொல்லலையே இது என்ன இது பிரேமா பார்த்து சொல்றதுக்கு நானே சொல்லிட்டு போயிடுவேன் யார் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினாண்டு டக்குனு போய் கட்டிட்டு வாங்க வெட்டிங் சட்டை அவ உங்களை வெட்டிங் சட்டை தானே பார்க்கணும் உங்களோட வைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கேக் டேமேஜ் ஆயினா அது கேக் யார்ல கோவம் சத்தியம் வைஃப் இல்லையா அப்ப வைஃப் இல்லையா வைஃப்ல தானே ரொம்ப தப்பா கேக்குறீங்க சிஸ்டர் மக்களான சாரி வந்துருக்கேன் ஓகே ரெண்டு பேரும் கட்டிட்டு கோயிலுக்கு போங்க ஓகே சரி ஆச்சு எங்களுக்கு வந்து கேக் டேமேஜ் ஆயிடும் இப்போ இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் வருத்தப்படுவீனா சரியா ஓகே சொல்லுங்க யாருக்கு போய் கிஃப்ட் அனுப்பினாண்டு தங்கச்சியா பேர் நித்யான்ற பேர்ல கிஃப்ட் அனுப்பி யார்கிட்ட சைட்ல இருந்து வந்தது கிஃப்ட் நீங்க தான் கெஸ் பண்ணி சொல்லணும்
இங்க வேற ஏதோ ரிசப்ஷன் நடக்குதா? இல்ல தானே, இதை இடம் மாதிரி வந்துட்டோமா? ஏன்டா வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் முதல்ல சந்தோஷம் ஏன் ஒண்ணுமே கொடுக்கலையா? நீங்க சாப்பாடு ஒண்ணும் கொடுக்கலையா? சாப்பிட இல்லையா? சாப்பிட இல்லையா? கதை கதை அழுதுரும் பிள்ளை வேண்டா. ப்ரப்போஸ் பண்ணா யாரும் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிட்டேன்னு சொல்றேன். ஓகே சரி தலை நில்லுங்க பாப்பா. உங்களோட மாப்பிள்ளை இப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு, உங்க ஹஸ்பண்ட் இப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு. அப்படி எல்லாம் முடியலாது. ப்ரப்போஸ் பண்ணுங்க, கிஃப்ட் எல்லாம் பார்க்கணும் தானே. அடிங்க. இல்ல இல்ல அப்படி எல்லாம் முடியல. கொடுங்க கொடுங்க பாப்பா. ரெண்டு எல்லாம் கொடுங்க. இது என்ன இது? இதுக்கு நானே கொடுத்தேன். நானே பெட்டரா கொடுத்துருப்பேன். பெருசா கட்டுறதா என்ன? இப்படித்தானே இப்படித்தானே ஒண்ணுமே சொல்லவே இல்லை. நீங்க விடுங்க. கேட்டுதான் உங்களுக்கு யாராவது? எதுவுமே கேட்கல. அப்படி எல்லாம் முடியல. அப்ப நாங்க வைக்க மாட்டோம். நாங்க யாரு உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்ல மாட்டோம். படிவா கொடுங்க. கீழே கீழே இருந்து ப்ரப்போஸ் பண்ணுங்க. தரலாம் சரியா? ஓகே கொடுங்க. கீழே இருங்க. ஓகே கொடுங்க. உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினா அப்படி நீங்க ப்ரப்போஸ் பண்றத பார்க்கணும்னு ஆசைப்படுது. அப்ப நாங்க என்ன அவிட ஆசை தானே? இது என்னோட ஆசை இல்ல தானே? உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினால்ட ஆசை. அவங்க இங்க இந்த இடத்துல நிக்கிறாங்க. சோ அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே கொடுங்க. அவ்வளோ கட்டப்படுற மாப்பிள்ள எனக்கு வேண்டாம். அப்ப என்னண்டு ரிங் மாதிரி ரைஸ் பண்ணீங்க? அதுக்கு சரியா இல்லையா? சரி ஓகே டபுள். தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் எல்லாம் வேண்டி கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அந்த தங்கமான உறவு யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி ஓகே. யாத்து சைட்ல இருந்து வந்திருக்க நினைக்கிறீங்க சிஸ்டர்மா? இது யாத்து சைட்ல இருந்து வந்த கிஃப்ட்? சத்தியமா இல்லை. உங்களோட சைட்ல இருந்து வந்த கிஃப்ட். உங்க சைட்ல இருந்து வர இல்ல. அப்புறம் வருத்தப்படுவீங்க. பாப்போமே என்ன வந்திருக்கு. அப்ப யார்ட்ட சைட்ல இருந்து கிஃப்ட் வந்தது? யார்ட்ட சைட்ல இருந்து கிஃப்ட் வந்தது? உங்களோட சைட்ல இருந்தா கிஃப்ட் வந்தது. அப்ப கெஸ் பண்ணி சொல்லுங்க யாரு உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிடுங்க. அத்தையா பேர் என்ன? கவிதாவா? கவிதான்ற பேர்ல கிஃப்ட் அனுப்பல. ஏன் அவங்கள சொல்றீங்க? ஏன் அத்தைய சொல்றீங்க? அவள் தான் டவுட்டா இருக்கா? சரி ஓகே. பிள்ளைக்கு கிஃப்ட் வந்தா அத்தை கிஃப்ட் அனுப்பியிருப்பாவா? அத்தனை ஃபேமிலியில இருந்து கிஃப்ட் வந்துருக்கு. வேற யாரும் உங்களுக்கு கிஃப்ட் வந்தா கிஃப்ட் அனுப்பியிருப்பீங்க? வேற யாருமே இல்லை. கேட்டுக்கொள்ளுங்க. வேற யாருமே இல்லை அத்தையை தவிர. சரியா? ஷூர் அத்தைக்கு தான் கிஃப்ட் வந்ததா? சரி ஓகே போட்டு விடுங்க பாப்போம். ஷூர் அத்தைக்கு தான் கிஃப்ட் வந்ததா? என்ன ரீசனுக்காக அத்தையை சொல்றீங்க? அவ தான் இருக்கு. எனக்கு காட்டி அவங்க கைதத்தின் தான் கிஃப்ட் வந்ததா? சொல்லுங்க. வந்ததா? வேற இல்லையா? ஆனா அவங்களுக்கு எந்த கிஃப்ட் வர இல்லை. இப்ப என்ன சொல்ல போறீங்க?
இப்ப என்ன சொல்ல போறீங்க? சரி எப்படி கொடுக்க வேணாம் பாமே அந்த கேக் ஓப்பன் பண்ணி கொடுப்போம் கடைசி வரைக்கும் அப்ப கொடுத்த ஒரு பிரியோசனம் இல்லை தம்பி இது கொடுப்பீங்க நீங்க மட்டும் பாருங்க உங்களோட சைட்ல இருந்து தங்களோட சைட்ல இருந்து அண்ணாவையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் 2 பேருக்கு மெசேஜ் தான் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க ஒரு அழகான உறவுன்னு தான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கணும் சரியா அப்ப யாரா இருக்கும் அவங்க தானே கைதட்டு தானே சரி அவங்க தானே இல்லைன்னு சொன்னா அவங்கள தான் இருக்கு சரி அவங்கள தான் இருக்கு என்ன ரீசனுக்கு அவங்கள சொல்றீங்க அவங்க தான் செய்வாங்க சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அவ்வளவு ஈஸியெல்லாம் பாக்குறீங்களா சரி சரியா கேஸ் பண்ணுவாவா சரியா கேஸ் பண்ணுவாவா இல்ல இல்ல சரியா கேஸ் பண்ணுவாவா இல்ல அப்ப என்ன செய்வோம் நீங்க கட்டுமா காட்டா கொடுப்போம் கொடுப்போமா கொடுப்போமா பச்சை பிள்ளை அளப்பது கொடுக்க மாட்டேங்க அழைச்சிங்களா கரெக்டாக தான் கேஸ் பண்ணுவாங்க மாமா இல்லாத காரணத்தால மாமா அந்த நினைவா உங்களுக்கு அத்தையும் அத்தை 2 பிள்ளைகளும் சேர்ந்து உங்களோட பிள்ளைய சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பிள்ளைங்க இந்த நல்ல நாள்ல பிள்ளை எப்போதுமே லைஃப் டைம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பிள்ளைக்கு கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கீங்க மாமா இருந்து நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதா மாமா இருந்திருந்தா இதை விட வேற எல்லாம் பிள்ளைக்கு செய்திருக்காரா இருந்து அத்தை தன்னால முடிஞ்சதை உங்களுக்காக செய்திருக்காரு போடுமா அதையும் உங்களோட மச்ச நாட்களை கூப்பிடுங்க அத்தை வாங்க வாங்க 2 பேரும் வாங்க மச்சான் நக்கல் வாங்க கேமராக்காரங்க அத்தால வேண்டாம் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துற கிஃப்ட் அனுப்பிட்டு நீங்களே ஏதாவது அப்படி பாவி ஆர்டர் 2 பேர்ல வாங்க எல்லாரும் சேர்ந்து கொடுங்க ஃபினிஷ் பண்ணி போட்டு அம்மி எண்ட் பண்ணி போட்டு எதிர்பார்த்தீங்களா அத்தையும் அத்தையும் மச்சானாக்களும் சேர்ந்து மாமா இல்லாட்டிலும் பிள்ளை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் பிள்ளை இந்த அழகான நாளை என்ன ஸ்பெஷல் ஆக்கி தரணும்னு ஆசைப்பட்டு பிள்ளை கிஃப்ட் அனுப்பிடுங்க அப்ப அத்தைக்கும் மாமாவுக்கும் உங்களோட மச்சானாக்களுக்கு மேலே சொல்ல ஆசைப்படுறீங்க தேங்க்யூ மேடம் தானே சரி பிள்ளைக்காக மாமா இல்லாட்டிலும் அந்த இடத்துல மாமாண்ட இடத்துல இருந்து அத்தை பிள்ளைக்காக எல்லாமே செய்திருக்கிறானே இப்படி ஒரு உறவு கிடைக்கிறது வரோம் உண்மையிலேயே வரோம் சந்தோஷம் தானே பிள்ளை சந்தோஷப்படுத்தி பார்க்க தான் கிஃப்ட் அனுப்பிடுவேன் அத்தை ஃபீல் நீங்க அழுதா அத்தை ஃபீல் பண்ணுவேன் சரி ஓகே என்ன ஹாவ் அ நைஸ் டே சந்தோஷமா ஃபீல் பண்ண பிள்ளை எப்போவுமே என்ன அதான் வீட்டு எல்லாரோடைய ஆசை மாமா மேல இருந்து பிள்ளை எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னா மாமா விரும்புவாரு என்ன ஓகே காட் பிளஸ் நீங்க ஃபீல் பண்ணுவாங்க சரி மாமாவோட ஆசையை நிறைவேற்றணும்னா அத்தை செய்திருக்கிறான்னு மாமா கனவுல வந்து சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளைக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி சரி நீங்க அழாதீங்க நல்ல நாள் அழாதீங்க அழாதீங்க அழாங்க அழாங்க